ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாணவன் அகாடமி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸ் படி மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரீசனிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 10 கொஷின் கேட்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா திசைகள் சம்மந்தமாக வந்து இப்போது கொஷின் பார்க்க போகிறோம். திசைகள் பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்காக வந்து ஒரு 2-3 தகவல் தெரிஞ்சுக்கணும். அதாவது திசைகள் பொறுத்த வரைக்கும் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு மற்றும் வடமேற்கு இந்த 8 திசைகள் வந்து ஞாபகம் வச்சுங்க. அதாவது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி, இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி, மொத்தமாக பார்த்திங்கன்னா 360 டிகிரி வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு திசை சேர்த்தாங்கன்னா அதாவது வடகிழக்கு திசை இப்படி வந்ததுன்னா இந்த இடத்துக்கான இது வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி. அதே மாதிரி இந்த இடத்துக்கான இதுவும் பார்த்திங்கன்னா 45 டிகிரி. அதே மாதிரி ஒவ்வொரு திசைக்கும் வந்து இது மாதிரி ஆட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் பாருங்கள். ராமு மேற்கு நோக்கி நிற்கிறார். அதாவது திசைகள் போடுங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராமு வந்து மேற்கு நோக்கி நிற்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்குனா இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ராமு வந்து இங்கே இருக்கார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறார். அதாவது கடிகார திசைனா கிளாக் வைஸு. 45 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா இப்படி போகிறார் அப்படின்றாங்க. அதாவது இந்த டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி. இவர் வந்து பார்த்திங்கன்னா மேற்குலேருந்து 45 டிகிரி போகிறாருன்றாங்க. அப்போனா இங்கே இருக்கார். இப்போது 45 டிகிரி மூவ் பண்ணுறாருன்றாங்க. அப்புறம் பாருங்கள், அதே திசையில் மீண்டும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி போகிறாரு அப்படின்றாங்க. இங்கே வந்து பாருங்கள், இது ஒரு 45, இது ஒரு 90, 135 ப்ளஸ் இங்கே ஒரு 45, மொத்தமாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வராரு அப்படின்றாங்க. 180 டிகிரி ட்ராவல் பண்ணி இப்போ வந்து எங்கே இருக்கார் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு திசையில் இருக்கார். அடுத்து பாருங்கள், மற்றும் அவர் மீண்டும் 135 டிகிரி கடிகார திசையில் திரும்பினால் அவர் எந்த திசையை நோக்கி நிற்பார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி வந்து மூவ் பண்ணிட்டாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா 135 டிகிரி வந்து மறுபடியும் கடிகார முள் திசையில் வந்து போகிறார் அப்படின்றாங்க. இங்கே வந்து பாருங்கள், இது ஒரு 45 இருக்கும். 45 மறுபடியும் ஒரு 90 மூவ் பண்ணார்னா கரெக்டாக வந்து 135 டிகிரி வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மேற்கு திசையிலே தான் இருப்பார். இந்த கேள்விக்கான விடைன்னு பார்த்திங்கன்னா மேற்கு திசை. ஆப்ஷனில் வந்து அது கொடுக்கல, மேற்கு போட்டுங்க. ஆப்ஷன் பி மேற்கு திசை. 2வது கொஷின் பாருங்கள். மனிதன் ஒருவன் தெற்கு நோக்கி நிற்கிறான். முதல்ல டைரக்ஷன் போட்டுங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து தெற்கு நோக்கி நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தெற்கு நோக்கினா தெற்கில் இருக்கார் ஞாபகம் வச்சுங்க. அதாவது தெற்கில் இருக்கார் ஒருத்தர். அவர் வந்து பார்த்திங்கன்னா 135 டிகிரி எதிர் கடிகார திசையில், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி போகிறாருன்றாங்க. அதாவது தெற்கில் இருந்து 135 டிகிரி போகிறார் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 90 டிகிரி வரும். ப்ளஸ் இதில் ஒரு 45 டிகிரி போனால் தான் அவங்க சொல்கிற 135 டிகிரி கிடைக்கும். பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசையில் இருக்கார் அவர். அப்புறம் பாருங்கள், மற்றும் 180 டிகிரி கடிகார திசையில் திரும்பினாள். இப்போ வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போனவர் பார்த்திங்கன்னா மறுபடியும் கிளாக் வைஸில் வராரு. எவ்வளோ டிகிரின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. அதாவது இங்கேருந்து 180 டிகிரி பாருங்கள். இங்கேருந்து 45, இது ஒரு 90, 135 கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து பாருங்கள், இங்கே ஒரு 45 சேர்த்தா தான் 180 டிகிரி கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தென்மேற்கு திசையில் தான் இருப்பார். இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தென்மேற்கு திசை. இந்த கொஷின் பாருங்கள். மனிதன் ஒருவன் மேற்கு நோக்கி நிற்கிறான். அவன் கடிகார திசையில் 45 டிகிரி திரும்புகிறான். மீண்டும் கடிகார திசையில் 180 டிகிரி திரும்புகிறான். மற்றும் அவன் எதிர் கடிகார திசையில் 270 டிகிரி திரும்புகிறான் எனில் அவன் எந்த திசையை நோக்கி நிற்பான்? இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு திசைகளை போட்டுங்க. அதாவது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து மேற்கு திசையை நோக்கி நிற்கிறான் அப்படின்ட்டாங்க. மேற்குனா இங்கே இருக்காருன்னு ஞாபகம் வச்சுங்க. மேற்குலேருந்து அவர் வந்து கடிகார திசையில் 45 டிகிரி திரும்புகிறார் அப்படின்ட்டாங்க. அதாவது இது வந்து மொத்தமாக வந்து 90 டிகிரி வரும். இதில் பாதி வந்து அவர்
45 டிகிரி போயிருக்கார் அப்படின்றாங்க. மீண்டும் கடிகார திசையில் 180 டிகிரி திரும்புகிறார் அப்படின்றாங்க. இப்போ வந்து பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள், இது ஒரு 45, இங்கே ஒரு 90, 135, இது ஒரு 45, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 180 டிகிரி கடிகார திசையில் போகிறார் அப்படின்றாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தென்கிழக்கு திசையில் இருப்பார். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள். மற்றும் அவன் எதிர் கடிகார திசையில் 250 டிகிரி திரும்புகிறான் எனில் அவன் எந்த திசையை நோக்கி நிற்பான்? இப்போ வந்து பாருங்கள், தென்கிழக்கு வந்துட்டார். இங்கேருந்து என்ன பண்ணுறாருனா மறுபடியும் 250 டிகிரி வந்து போகிறார் அப்படின்றாங்க. இது வந்து பாருங்கள், இதுலேருந்து வந்து 180 டிகிரி போட்டோமா? அப்போது இதுலேருந்து வந்து 180 டிகிரி போட்டோம். இங்கே ஒரு 45, 225, இதில் ஒரு 45 சேர்த்தா தான் 270 டிகிரி வரும். பாருங்கள், இது ஒரு 45. அப்போ வந்து அவர் வந்து தென்மேற்கு திசையில் தான் வந்து நிற்பார். இப்போது 270 டிகிரி எதிர் கடிகார திசையில் வந்தார்னா இப்போ வந்து அவர் தென்மேற்கு திசையில் வந்து நிற்பார். இந்த கேள்விக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தென்மேற்கு திசை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நதி ஒன்று மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாய்கிறது. அதன் வழியில் இடதுபுறமாக திரும்புகிறது. அரைவட்ட பாதையில் குன்று ஒன்றை சுற்றுகிறது. மீண்டும் இடதுபுறம் திரும்பி நேர்வழியில் செல்கிறது எனில் தற்போது நதி செல்லும் திசை என்ன? ஃபஸ்ட்டு, நதி ஒன்று மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போகுதுன்றாங்க. இப்போ வந்து பாருங்கள், மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போகுதுன்றாங்க. கிழக்கு நோக்கி போயிட்டு வழியில் இடதுபுறமாக திரும்புகிறது அப்படின்றாங்க. அதாவது இப்படி போகும்போது இதுதான் இடதுபுறமாக திரும்பிட்டு அரைவட்ட பாதையில் குன்று ஒன்றை சுற்றுகிறது. அதாவது இடதுபுறமாக திரும்பி அரைவட்ட பாதையில் சுற்றுதுன்றாங்க. இது வரைக்கும் அரைவட்டம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள், அரைவட்டமாக சுற்றி வந்துட்டு மீண்டும் இடதுபுறம் திரும்புகிறது. அதாவது இடதுபுறம் இந்த பக்கம் வந்ததுனால இது இடதுபுறம் நோக்கி பாய்கிறது. இப்போ வந்து நதி எந்த திசையை நோக்கி பாய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போவும் கிழக்கு நோக்கி தான் பாயுது நதி. இந்த கேள்விக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு. இந்த கேள்விக்கான விடை கிழக்கு. இந்த கொஸ்டின் பாருங்கள். ராமன் வடக்கு நோக்கி செல்கிறான். வலதுபுறமாக திரும்புகிறான். மீண்டும் வலதுபுறமாக திரும்பி மறுபடியும் இடதுபுறம் திரும்பி நடக்கிறான். அவன் தற்போது எந்த திசையில் செல்கிறான்? ஃபஸ்ட்டு டைரக்ஷன் போட்டுங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இப்போ வந்து பாருங்கள், ராமன் வடக்கு நோக்கி செல்கிறான். அதாவது வடக்கில் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. வடக்கு நோக்கி போயிட்டு வலதுபுறமாக திரும்புகிறான்றாங்க. வலதுபுறம் திரும்பிட்டான். மீண்டும் வலதுபுறமாக திரும்பி, வலதுபுறம்னா இந்த பக்கம், வலதுபுறமாக திரும்பி மறுபடியும் இடதுபுறம் திரும்புகிறான். இடதுபுறம் இப்படி திரும்புகிறான். இடதுபுறம் திரும்பி நடக்கிறான். அவன் தற்போது எந்த திசையில் செல்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு. அதாவது ஃபஸ்ட்டு வடக்கு நோக்கி போயிட்டு அங்கேருந்து ஒரு ரைட் எடுக்கிறாரு. ரைட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு ரைட் எடுத்து ஒரு லெஃப்ட் எடுக்கிறாரு. இப்போ எந்த திசையில் இருக்கார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கிழக்கு நோக்கி தான் போயிட்டுருப்பார். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர்.